ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே 2 முழு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க, இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். மிக்சி ஜாரில் துருவி வச்சிருக்க 3/4 கப்பு தேங்காய், கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடித்த உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஊற்றிடலாம். ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டைக்கும் கேப் விட்டு ஊற்றுங்க, அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. நான் 7 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேத்துக்கு வரும். எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. இந்த ஹீட்லேயே முட்டையெல்லாம் லைட்டாக வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முட்டை வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம்மிலேயே முட்டை வெந்ததால ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.